ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா காடை முட்டை கிரேவி. அது நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாத்தையும் போட்டு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இன்னொரு தக்காளி எடுத்து அதில் நம்ம அரைச்சி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து அது வற்றணும். நல்லா இப்போ கொதித்து வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க காடை முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்டிட்டு நம்ம மல்லித்தழையை போட்டு நம்ம இறக்குனோன்னா நம்மளோட காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.